வியாச பகவானுக்கு வணக்கம். யூடியூப் அன்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருட பகவானை பற்றி ஒரு நல்ல செய்தி. கருட பகவான் பெருமாள் கோயிலில் பகவானுக்கு முன்னால் இருக்கக்கூடியவர் கருடாழ்வார். பெருமாள் கோவிலில் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரவங்க எல்லாருமே கருட பகவானை கும்பிடுவாங்க. சும்மா சாதாரணமாக லைட்டாக கும்பிட்டு வந்துடுவாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. கருட பகவான் மிக உயர்ந்தவர், தன்னம்பிக்கை அதிகம் படைத்தவர், மன உறுதி கொண்டவர். கருட பகவானை நீங்கள் போய் கும்பிட போகும்போது நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்வார். எப்படின்னா, கருட பகவான் வர்ணதேவன்கிட்டேருந்து வர்ண மந்திரத்தை கற்றுக்கிட்டவர். வர்ண மந்திரம் இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்கக்கூடியது, உயர்ந்த மந்திரம். அந்த வர்ண பகவான்கிட்டருந்து அந்த வர்ண மந்திரத்தை அவர் எப்படியே தெரிஞ்சுக்கிட்டார். அதில் விடாமுயற்சி இருந்திருக்கிறதுனால தான் அவருக்கு அது கிடச்சிருக்கு. அந்த மாதிரி முயற்சியும் தன்னம்பிக்கையும் உடைய கருட பகவானை நீங்கள் போய் மனமுருகி பிரார்த்திக்கணும். நீங்கள் மனதளவில் சோர்ந்து இருந்தீங்கன்னா அவர் சந்நிதிக்கு முன்னாடி போய் நின்று, பகவானே, உங்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் எனக்கு கொடுங்க, வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வர்றதுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுங்க அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்கள். அவர் வர்ண மந்திரம் தெரிஞ்சதுனால உங்களை உயிர்ப்பிப்பார். நீங்கள் அதிலிருந்து நல்ல ஒரு மேன்மைக்கு வருவீங்க. கருட பகவானை கும்பிட்றது அவ்வளவு சிறந்தது. நீங்கள் ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பெருமாள் கோவிலில் போயிட்டு கருடனை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏன்னா அவர் ஒரு சிறந்த நம்பிக்கை உடையவர். பக்தர்களை விரைந்து காப்பாற்றக்கூடியவர். நீங்கள் ஒரு கோரிக்கையை வச்சிங்கன்னா அவர் உடனே, இப்போ கருடன் இப்போ எப்படி வேகமாக பறக்குது, அது கருட சக்தி, கருடாளுடைய சக்தி இருக்கிறனால அது கருடன் இருக்குது, கருடன் பறக்கிறாரு. நீங்கள் அதோட இது பாருங்கள். இப்போ வாழ்விலே அந்த கருடன் மிக உயரத்தில் பறக்கும், பறக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் மிக உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கு கூட கருட பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும். நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் சிறந்த உயரத்துக்கு வருவீங்க. நன்றி, வணக்கம்.